வியூவர்ஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறாங்களா, ஒரு வீட்டான வைக்கக்கூடிய பூ வகைகள். ஓகே, ஒரு கொடி டைப்லையாவது இல்லை ஒரு செடி டைப்லையாவது ஒரு புதர் டைப்பில் வளரக்கூடிய அழகழகாக பூக்கள் பூக்கக்கூடிய அது கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய பூ வகைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வாசனை தரும் பூக்கள் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா கொடி டைப்பில் ஓடி பூக்கள் தரக்கூடியது. ஒரு வீட்டு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடம் தான் இருக்குப்பா, அந்த வீட்டவே நம்ம அழகுபடுத்தணும்னா நீங்கள் செடிகள் வச்சா மட்டும்தான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அழகுபடுத்த முடியும். ஓகேங்களா, அந்த மாதிரி வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பல வகையான பூ ரகங்கள் இருக்குது. அதில் வந்து என்னென்ன ரகங்கள் இருக்கோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். பல ரகங்கள் காட்டுறேன். அதில் எதுனா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தரமான பிளான்ஸு. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மணிமுல்லா, கேட்ஸ் குளோ, கோல்டன் கேஸ்கெட்டு, டுடே டுமாரோ ஃப்ளவர், லாங்கி செம்பருத்தி வகைகள், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வாட்டர் ஜாஸ்மின், இது எல்லாமே இந்த வீடியோவில் வரப்போகுது. எல்லாமே லைனாக காட்டுறோம். ஓகேங்களா, என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு மேலே கொடி ஏறி அழகாக ஒரு வீட்டை அழகப்படுத்தக்கூடிய கொடி வகைகள், கொடியிலே வாசனை தரக்கூடிய பூ வகைகள், இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. லைனாக காட்டுறேன். எவ்வளோ லாஸ்ட் வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு செடியும் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய பிளான்ட்ஸ் எந்த மாதிரி கொடுப்பாங்க, நீங்கள் ஆர்டர் பண்ணால் அந்த பிளான்ட்டோட குவாலிட்டி எல்லாமே காட்டுவோங்க. அந்த செடி எப்படி பராமரிக்கலாம், எந்த மாதிரிலாம் உரம் கொடுக்கலாம், எந்த மாதிரி இடத்துல வச்சா லுக் வரும், எல்லாமே நான் சொல்லுவேன். ஓகேங்களா, வாங்க இப்போ டைரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குற பூ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப நம்மக்கிட்ட நிறைய கஸ்டமர் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஷார்ட்ஸ் வீடியோ நான் போட்டது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமஸ் ஆயிடுச்சு. நிறைய ஃபாஸ்ட் மூவிங்கில் ஒரு பிளான்ட்னா அந்த கேட்ஸ் க்ளோ. ஓகேங்களா, இந்த கேட்ஸ் க்ளோ வேணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ நம்மக்கிட்ட 100 பிளான்ட் கிட்ட ஸ்டாக் இருக்குது. ஓகேங்களா, அந்த கேட்ஸ் க்ளோ க்ரீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் ஒரு ரேடியம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடியாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 70 அடியாக இருந்தாலும் சரி பில்டிங். ஓகேங்களா, அந்த பில்டிங் மேலே வரைக்குமே ஏறி கொடி ஓடி நம்மளுக்கு பூ பூக்கக்கூடியது. இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலி மாதிரி போட்டிருக்கேன், அந்த வேலி ஃபுல்லாகவே கவர் பண்ணணும், ஒரு பார்டர் ஃபுல்லாகவே கவர் பண்ணணும், தாராளமாக அந்த கொடி ஏற்றி விட்டிங்கன்னா போதும். அது தானாக பறந்து ஃபுல்லாகவே போயிட்டு அப்படியே பூத்து குழுங்க, அப்படியே எல்லோ கலரில் ஃபுல்லாகவே. நான் வீடியோவும் சைடில் போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூத்து இருக்கும். ஓகேண்ணா, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் க்ரோத், நல்லா ஃபாஸ்ட் க்ரோத்தில் வரும். எல்லா கிளைமேட்டும் வரும். நம்ம கிளைமேட்டில் பூ வருமோ நிறைய பேர் கேட்பாங்க. நம்ம கிளைமேட்டுக்கு ஒன்று சூப்பராக இருக்கும். தமிழ்நாட்டு கிளைமேட்டில் அட்டகாசமாக பூ வரக்கூடிய கேட்ஸ் க்ளோ நம்மக்கிட்ட சூப்பரான பிளான்ட் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை மாடியில் வச்சு நான் ஏற்றி விடணும்னு ஆட்டிப்பேன்னா கண்டிப்பாக ஒரு 20 இன்ச் பாட்டாச்சு இருக்கணும். அந்த பாட்டில் வச்சு க்ரோத் பண்ணினா போதும். நார்மலான மெயின்டெனன்ஸ் தான். இதுக்கெல்லாம் லோவான மெயின்டெனன்ஸ் தாங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலான ஆட்டெருவு, மாட்டெருவு, தொழு உரங்கள், நார்மலான டிஏபி, என்பிகே, நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்கிற உரங்களே கொடுத்தீங்கன்னா போதும். நல்ல க்ரோத் இருக்கும். நல்லா கொடி டைப்பில் ஓடிட்டே இருக்கும். ஓகே, நல்லா எல்லோ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் வந்து கொத்து கொத்தாக பூத்துட்டே இருக்கும். இந்த கேட்ஸ் க்ளோ க்ரீப்பர் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஓகே, நான் ஒரு வீட்டு முன்னாடி நல்லா ஒரு ஆர்ச் மாதிரி எடுத்தீங்கன்னா அந்த ஆர்ச்சில் கூட நீங்கள் ஏற்றி விட்டுக்கலாம். இல்லை வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே ஏற்றி மேலே வரைக்கும் நீங்கள் ஏற்றி விட்டுக்கலாம். ஃபுல்லாகவே நல்லா க்ரீப்பர் மாதிரி எனி டைம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சையாகவும் இருக்கும், அதே மாதிரி எல்லோ கலர் ஃப்ளவராகவும் இருக்கும். ஓகே, நான் அது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். சூப்பரான க்ரீப்பர் வகை தான். இந்த மாதிரி க்ரீப்பர் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. நீங்கள் பார்க்குறது கேட்ஸ் க்ளோ. ஓகேங்களா, இந்த பிளான்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்களே பாருங்கள். ஓகேங்களா, விருப்பப்பட்டவங்க புக் பண்ணிக்கோங்க. லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்குது. நிறைய கஸ்டமர் கேட்டுருந்தீங்க. ஓகேங்களா, கேட்ஸ் க்ளோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பாருங்கள். 1-2 பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி மொட்டுகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. பட் பிளான்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நிறைய பேர் கேட்டீங்க. லீஃப் எனி டைம் க்ரீனிஷாகவே இருக்குங்க. ஓகேங்களா, நிறைய கொடி ஓடி நிறைய பூ பூக்கக்கூடிய கேட்ஸ் க்ளோ நம்மகிட்ட ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். விருப்பப்பட்டவங்க வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குற செடி வந்து பார்த்தீங்கன்னா டுடே டுமாரோ ஃப்ளவர். ஓகேங்களா, இது இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே டுமாரோன்னு சொல்லுவாங்க, இல்லை டுடே டுமாரோன்னு சொல்லுவாங்க, நேற்று இன்று ஃப்ளவர்னு கூட சொல்லுவாங்க. ஒரு சூப்பரான வெரைட்டி. அதே பார்த்தீங்கன்னா சண்டே மண்டே ஃப்ளவர்னு கூட சொல்கிறாங்க. ஓகேண்ணா, சண்டே மண்டே இப்படி சண்டே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பூ இருக்கும், அந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா மண்டே பார்க்கும்போது கலர் மாறிடும். அதே மாதிரி டுடேனா இன்றைக்கி என்ன கலர் இருக்க பூ அந்த கலர் நாளைக்கு ஆப்போசிட் கலரில் மாறும். அதோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டுடே டுமாரோ. ஓகேங்களா, இது வந்து நல்லா ஒரு புதர் டைப்பில் வளரக்கூடியதா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 அடியில் வளரும். நாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் வளர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வளர்த்துக்கலாம், இல்லை ஆர்ட் ஷேப்பில் வளர்த்துக்கலாம். சூப்பராக கட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ்லாம் வந்து பூக்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா டே 1 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை கலரில் இருக்கும் ஒரு பூ. அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பூ வந்து பார்த்தீங்கன்னா ஒய்லட் கலரில் இருக்கும். இந்த 2 கலருமே இன்னைக்கு பார்க்குற பூ இந்த கலர் இருக்கா, நாளைக்கு பார்க்கும்போது ரெண்டுமே அப்படியே ஆப்போசிட்டில் கலராக இருக்கும். ஒயிட் கலராக இருந்தது ஒய்லட் கலராக இருக்கும், ஒய்லட் கலராக இருந்தது ஒயிட் கலராக மாறும். அதுதான் பார்த்தீங்கன்னா டுடே டுமாரோ ஃப்ளவர்னு சொல்லுவாங்க, எஸ்டர்டே டுமாரோன்னுவாங்க, சண்டே மண்டே ஃப்ளவர்னுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 7 இன்ச் பாட்டில் இந்த மாதிரி பெஸ்ட்டான பிளான்ட் இருக்குது. ஒரு வீட்டு முன்னாடி ஒரு அழகுக்காக ஒரு காம்பவுண்டுக்குள்ளே வைக்கணும், இல்லை காம்பவுண்டுக்கு வெளியே வைக்கணும், எனக்கு நிறைய வேர் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி வெரைட்டிஸ் யூஸ் பண்ணலாம். பிளான்ட் 1-2 பிளான்ட் கிடையாது, நமக்கு 100 பிளான்ட் ஸ்டாக் இருக்குது. நிறைய கஸ்டமர் கேட்டுருந்தாங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். பிளான்ட் குவாலிட்டி பாருங்கள், எல்லாமே நல்லா பெரிய லீஃப். ஓகேங்களா, இந்த பாட்டிலேருந்து வாங்கி நீங்கள் ஒரு பெரிய பாட்டோ இல்லை க்ரோ பேக்கோ
தொட்டியில் மொட்டை மாடியில் நீங்கள் எங்கே வச்சாலும் சூப்பராக க்ரோத் இருக்கும். நீங்கள் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணுற மாதிரி நல்லா கட் பண்ணி விடணும், ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா, எல்லாமே தரமான பிளான்ட்ஸுங்க பாருங்கள், சூப்பர் குவாலிட்டி பிளான்ட். ஓகேங்களா, உங்களுக்கான பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்குங்க இந்த மாதிரி 7 inch பாட்டில் டுடே டுமாரோ. ஏன்னா பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவ், 2 கலரில் பூக்குங்க. அது 3ஆவது கலராக மாறும், அது வந்து நான் பார்த்ததில்ல. பட் வந்து பார்த்தீங்கன்னா 2 கலரும் அப்படியே ஆப்போசிட் நாளைக்கு இன்றைக்கி மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஒரு சூப்பரான வெரைட்டி. இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் நம்மகிட்ட 1-2 பிளான்ட்டுகளே 100 பிளான்ட் கிட்ட ஸ்டாக் இருக்குது. விருப்பப்பட்டவங்க வாட்ஸ்அப் தொடர்புன்னு புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீர் வீழ்ச்சி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அருவி மாதிரி கொட்டக்கூடிய ஒரு பூ வகை தான் இது. வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கேஸ்கட் க்ரீப்பர்னு ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஃபங்க்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தோரணம் மாதிரி தொங்க விடுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடி ஏறி தோரணம் மாதிரி பூத்து கொடுங்க. பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு பிளான்ட்டில் பாருங்கள் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பூ ஒரு அழகாக கொடி ஏறி தோரணம் மாதிரி தொங்குது பாருங்கள். ஒரு நீர் வீழ்ச்சி மாதிரி மேலேருந்து அப்படியே ஊற்றுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அந்த லைட் ஷெட்லாம் போடுவாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல கலர் அட்ராக்ட் வந்து பார்த்தா எல்லோ கலர் சூப்பராக இருக்கும். இது பார்த்தா கொடி கொடியே ஓடும். இது ஒரே ஒரு பிளான்ட்டில் மட்டும்தான் நம்மக்கிட்ட ஃப்ளவரோடு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய பிளான்ட்டு, பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளவரிங் எடுத்துருச்சு. நம்மக்கிட்ட இப்போ நீங்கள் கோல்டன் கேஸ்கட் பிளான்ட் ஆர்டர் பண்ணிங்கன்னா அந்த பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே இந்த மாதிரி பாருங்கள், 7 inch பாட்டில் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே இந்த மாதிரி குச்சி கட்டி இந்த மாதிரி தான் கொடி ஓடி இருக்கும். இங்கே பாருங்கள் 1-2 பிளான்ட் கிடையாது, இது எல்லாமே உங்களுக்கான வந்து கோல்டன் கேஸ்கட் க்ரீப்பர் தான். அங்கே பாருங்கள் எல்லாமே கொடி ஓடி இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து வீட்டில் வச்சா கூட இந்த மாதிரி நல்லா ஸ்டிக் வச்சு நீங்கள் ஒரு அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து நல்லா கட்டி விட்டிங்கன்னா போதும், நிறைய கொடி ஓடி இந்த மாதிரி பூக்கும். பூ பூத்தாலையும் பார்த்தீங்கன்னா உடனடியே விழாது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 15 to 25 days வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங்கில் அப்படியே இருக்குது. ஓகேங்களா, இது ஏன்னா அடுத்தடுத்து முட்டுக்கள் ஒன்று வந்துட்டு வளர்ந்துட்டே வரும், நல்லா நீட்டமாக வரும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முளம் கிட்ட பூக்கள் அப்படி தொங்கும். நீங்கள் ஏன்னா ஒரு வீட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பந்தல் மாதிரி போட்டுருக்கேன் அப்படின்னா அதில் ஏற்றி விட்டுக்கலாம், இல்லை ஆர்ச் மாதிரி போட்டுனா அதில் ஏற்றி விட்டுக்கலாம், இல்லை கீழேருந்து வீட்டு முன்னாடி அழகுக்காக வச்சு விட்டுக்கலாம். சூப்பராக லோவான மெயின்டென்ஸ் தாங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் அதிகமாக நீங்கள் மெயின்டென்ஸ் பண்ண தரேன். நார்மலாக எருவு ஆட்டு எருவு மாட்டு எருவு இதெல்லாம் மக்கி போனது நல்லா கொடுத்தீங்கன்னா போதும். நார்மலாக நீங்கள் நேச்சுரலான உரங்கள் கொடுத்தாவே சூப்பராக க்ரோத் இருக்கும். ஓகேங்களா, பாருங்கள் பூலங்க அழகாக பூத்துருக்கு பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒல்லாந்து பாருங்கள் ஒயிட் கலர் கூட வந்திருக்கு பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ஆகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 நாள் 1 month கூட அந்த ஃப்ளவர் அப்படியே இருக்கும். ஓகே, நான் பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் அழகாக பூத்து கொடுங்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நீட்டமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மொட்டுக்கள் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் மொட்டுக்கள் வந்துட்டு இங்கேருந்து பூத்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா கோல்டன் கேஸ்கெட்டு. உங்களுக்கு கேட்கணும் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மக்கிட்ட சூப்பரான பிளான்ட் அவைலபிள் இருக்குது. விருப்பப்பட்டவங்க வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க. இது ஒரு கொடி வகையை சார்ந்தது தான். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதிகமாக விரும்பி ஒரு செடி கேட்குறாங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதுதான் அடுக்கு ரங்குன் மல்லி. ஓகேங்களா, இது இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பெட்டல் ரங்குன் மல்லின்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கொடி வகையை சார்ந்தது தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா கொடி மாதிரி ஓடி நிறைய பூ பூக்கும், நல்ல வாசனை வரும். ஓகே, ஆனால் கொடியிலே பூத்து நல்ல வாசனை தரக்கூடிய ரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்பர் 1 சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அழகாக மல்லிப்பூ மாதிரி கொத்தா பூக்கும், நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பூ நம்ம நெட்டுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் போகும்போது கூட நல்லா நமக்கு வாசனை தரக்கூடிய பூ வகையில் இந்த அடுக்கு ரங்குன் மல்லி நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கினா நிறைய கஸ்டமர் வீட்லேயாவது இல்லை ஃபார்ம் ஹவுஸ்லையாவது இல்லை வந்து ஒரு கார் ஷெட்டு வச்சுருக்கேன், அந்த கார் ஷெட்டுக்கிட்ட நான் ஏற்றி விடணும், நல்லா நிழலுக்காகவும் இருக்கணும், பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கணும், நல்லா பூ வரும், நல்லா வாசனை வரணும். ஓகேங்களா, இந்த மாதிரி 4 வகை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரக்கூடிய ரகத்தில் இந்த டபுள் பெட்டல் ரங்குன் மல்லி சிறப்பாக இருக்குது. ஓகேங்களா, அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து ஒரு புதுசாக டீ கடை ஓப்பன் பண்ணுறீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரி ஒரு இடத்துல வந்து ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி இடத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடி ஏற்றி விட்டிங்கன்னா பார்க்குற லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்டாக இருக்கும். தூரத்துலேருந்து பார்த்தாலும் லுக் அட்ராக்டாக இருக்கும். ஓகேங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது பூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மல்லிப்பூ மாதிரி நல்லா கொத்தாக வரும். அதில் வந்து ஃபஸ்ட்டு பூ பூக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். மொட்டாக இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கும். அப்புறம் வந்து வெடிச்சா லைட் ஆரஞ்சு கலர் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலராக மாறும். அப்புறம் ரெட் கலராக மாறும். அது கலராக கொத்தாக தொங்கும். ஓகே, நல்ல ஃப்ராக்ரன்ஸோடு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி 8 inch பாட்டில் சூப்பரான பிளான்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு கொடி ஓடி இருக்குன்னு. இது எல்லாமே ரெடி டு ஃப்ளவரிங் தான். நீங்கள் வச்சிங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே வந்து ஃப்ளவரிங் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். 1-2 பிளான்ட் கிடையாது, நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 100 பிளான்ட் கிட்ட ரெடியாக ஸ்டாக் இருக்குது. ஓகேங்களா, பிளான்ட் எல்லாமே தனியாகவே வைக்கிறாங்க பாருங்கள். இந்த பிளான்ட்டை பார்க்குறீங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டை பாருங்கள், இந்த பிளான்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அடுத்து பாருங்கள் இந்த பிளான்ட் பாருங்கள், இங்கே பாருங்கள். ஏன் அதை காட்டுறேன்னா இந்த மாதிரி பெஸ்ட்டான பிளான்ட்டை கொடுப்போம். இதே மாதிரி பாட்டில் இதே பிளான்ட்டை உங்களுக்கு MSS பார்சலில் நாங்கள் சூப்பராக பேக் பண்ணி கொடுப்போங்க. அடுக்கு ரங்குன் மல்லி தாறுமாறாக இருக்கும். நீங்கள் க்ரோ பேக்கெல்லாம் வச்சு வளர்க்க முடியுமா, தொட்டியில் வச்சா பூ பூக்குமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஒரு 14 inch பாட்டு இல்லை ஒரு 16 inch பாட்டு இல்லை ஒரு 20 inch பாட்டில் வச்சு ரீபாட் பண்ணி வச்சிங்கன்னா போதும். இதுக்கு ஒரு சப்போர்ட் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்து விட்டிங்கன்னா அதுலேயே அழகாக பூத்து தொங்குங்க. அப்படி பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே நம்மக்கிட்ட வாங்கின ரங்குன் மல்லி பூத்துருச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரங்குன் மல்லி செடி அடுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா
நம்மக்கிட்ட பல்க் குவான்டிட்டியில் இருக்குது. விருப்பப்பட்டவங்க உங்கள் வீட்டை அழகுப்படுத்தினா நம்பர் 1 குவாலிட்டியில் சூப்பரான பிளான் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் மனோரஞ்சன் சொல்லக்கூடிய லாங்கி ஓகேங்களா. இது இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கின்னு சொல்லுவாங்க, தமிழில் கனக செண்பகன்னு சொல்லுவாங்க, இல்லை ஹைப்ரிட் மனோரஞ்சன் சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செடியிலே நமக்கு பூக்கள் நிறைய தரக்கூடிய வெரைட்டியில் இது ஒன் ஆஃப் வெரைட்டி. இதெல்லாம் போன்சாய் மாதிரி தான் ரொம்ப பொறுமையாக தான் வளரும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள், பிளான்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 அடி தான் இருக்குது. இது எத்தனை மொட்டுகள் வச்சிருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து 20-30 மொட்டுகள் இருக்கும். பூத்துனுங்க அட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டாவும் இருக்கும், அடுத்த ஸ்டேஜுக்கு இருக்கும், இன்றைக்கி அறுக்கக்கூடிய பூக்கள் இருக்கும், கண்டினியூஸாக பூக்கள் இருக்கும் ஓகேங்களா. வருஷம் ஃபுல்லாக 365 நாளும் பூக்கள் தரக்கூடிய வெரைட்டியில் இந்த ஹைப்ரிட் மனோரஞ்சன் நம்மகிட்ட இருக்குது. இதெல்லாம் போன்சாய் பிளான்ட் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க, தம்பி இந்த பிளான்ட்டை நான் ஒரு தொட்டியில் வச்சு வளர்க்க முடியுமா? நான் தொட்டியில் வச்சு ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. ஏன் இது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தொட்டியில் நான் வச்சுருக்கேன், அதுவும் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அப்படியே பாருங்க, ஒரு 14 இன்ச் பாட்டில் தான் வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட பிளான்ட் வளர்ந்துருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் பிளான்ட், 3 to 4 வருஷம் ஆகுதுங்க. ரொம்ப ஸ்லோவாக தான் வளரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி டக்குன்னு வளராது. பட் தினமும் பூக்கள் தந்துட்டே இருக்கு பாருங்க, எவ்வளோ வாசனையாக இருக்குன்னு பாருங்க. இது வந்து வாசனை வருமா? நிறைய பேர் நம்ம நாட்டு மனோரஞ்சத்துக்கு இதுக்கு என்னப்பா டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா, நாட்டு மனோரஞ்சன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் இதழ்கள் எல்லாமே கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். பூக்கள் இதில் பாதி ஷார்ட்டாக இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் நீட்டமாக வரும். இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு லேடியை செட்டு ஒரு ஃபேன் மாதிரி அழகாக இருக்கும், சூப்பராக. இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வாசனையாக இருக்கும். ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் மனோரஞ்சத்துக்கும் இந்த மனோரஞ்சத்துக்கும் வாசனை அப்படியே மாறுபடும். பட் நிறைய பூக்கு நம்ம சாமிக்கு பூஜைக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாலையாகவும் நீங்கள் கட்டி சாமிக்கு பூஜைக்கு போட்டுக்கலாம் ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்லாம் இந்த எண்ணெய் தயாரிக்கிறாங்கல்ல, தலைக்கு முடி வளர்ச்சிக்கலாம், அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலிகைலாம் யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 14 இன்ச் பாட்டில் எந்த அளவுக்கு பிளான்டோட ஹைட் பாருங்கள், எத்தனை பூக்கள் இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 100க்கும் மேற்பட்ட பூக்கள், ஒரு 100 to 200 மொட்டுக்கள் இருக்கும், 100 பூக்கள் இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வளர்ச்சி இருக்குது ஓகேங்களா. இது எல்லாமே நம்மகிட்ட சின்ன பிளான்ஸுங்க, கீழே இருக்கிறது எல்லாமே சின்ன பிளான்ஸ் தாங்க. எல்லாத்துலேயுமே மொட்டுக்களோட சூப்பராக இருக்குது ஓகேங்களா. நீங்கள் யாருக்குன்னா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளம் புக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சின்ன பிளான்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா 1 feet ஹைட் இருக்கும். இதுலேயும் எல்லாமே மொட்டுகளோட இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் வந்து ஒரு க்ரோ பேக்கு, ஒரு சின்ன பாட்டு, ஒரு 8 inch பாட்டோ இல்லை 10 inch பாட்டு, இல்லை ஒரு 14 inch பாட்டு, இல்லை 12க்கு 12 க்ரோ பேக்கு நார்மலான ஒரு இடத்துல வச்சிங்கன்னா போதும், தினமும் பூக்கள் தரும். தினமும் சாமிக்கெல்லாம் பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க தினமும் வைங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டான வச்சிங்கன்னா வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஈவினிங் டைமில் அந்த மாதிரி நடந்து போனாலும் சரி, இல்லை காலையில் எழுந்து வந்தாலும் பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளஸ் பண்ணும் ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம டென்ஷனில் இருப்பாங்க, நிறைய வேலைகள் இருப்பாங்க. ஆனால் அந்த பூக்களோட வாசனை நம்ம நடந்து போகும்போது நம்ம வாசனை அது இழுக்கும் பாருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபீல் ஆகும் ஓகேங்களா. அந்த மாதிரி வந்து வெரைட்டியில் இது ஒன் ஆஃப் த வெரைட்டி லாங்கி ஓகேங்களா. நமக்கு மீடியம் சைஸ் பிளான்ட் இருக்குது. இதில் என்ன எனக்கு மதர் பிளான்ட் வேணும், எனக்குப்பா பெருசாக இருந்தால் கொடுங்க, என்ன வச்சு வளர்க்க முடியலாம் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5 பிளான்ட்ஸ் இருக்குது ஓகேங்களா. பிளான்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ஒரு 4 to 5 feet ஹைட்டில் இருக்கும். எல்லாத்துலேயுமே மொட்டுகளோடு இருக்கும். இதோட ஸ்டெம் ஏஜ் எல்லாமே பார்த்துட்டாங்க ஓகேங்களா, எந்த அளவுக்கு இருக்குன்னு ஓகேங்களா. இதெல்லாம் வரும் 3 years பிளான்ட்டு. இதில் எல்லாத்துலேயும் மொட்டுகளோடு இருக்குது. இந்த லாங்கி அருமையாக போக்கக்கூடிய 365 நாளும் போக்கக்கூடிய லாங்கி மனோரஞ்சது வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் கேட்லாக்களுக்கு செக் பண்ணி, உங்களுக்கு பெரிய பிளான்ட் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் அனுப்புங்க, சின்ன பிளான்ஸ் வேணும்னா கேட்லாக்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்க்குறத வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஜாஸ்மின் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நீர் மல்லிகைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. நீர் மல்லிகைனா ஒரு வாட்டரை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொத்து அப்படி வந்து ஊற்றுது, நமக்கு வந்து நீர் வீழ்ச்சி எப்படி ஊற்றுதோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒயிட் கலரில் பியூட்டிஃபுல்லாக பூக்கும், நல்ல ஒரு வாசனை தரக்கூடிய மல்லிகை பூ இதில் இது ஒன் ஆஃப் வெரைட்டி. ஏன்னா பார்த்தா மல்லிகைப்பூலேயும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மல்லிகைப்பூ இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீர் மல்லிகைன்னுவாங்க தமிழில், இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஜாஸ்மின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இந்த மாதிரி வெரைட்டிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் கிடைக்கும். இந்த பிளான்ட் நம்மக்கிட்ட ரீஸ்டாக் பண்ணியிருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொனையில தான் கொத்தா பூக்கும். இது ஒரு புதர் டைப்பில் வளரக்கூடியது, நல்லா பெருசெல்லாம் ஆகாது, ஒரு 4 to 5 அடியில் வளரும், நல்லா ஒரு புதர் டைப்பில் வளரும். நீங்கள் ஒரு பாட்டில் வச்சுக்கலாம், இல்லை ஒரு க்ரோ பேக்கில் வச்சுக்கலாம், எந்த மாதிரி இடத்துல வேணால் வச்சுக்கலாம். ஒரு வீட்டான ஒரு காம்பவுண்டுக்கு வெளியில் நல்லா அழகுக்காக வளர்க்கணும், இல்லை ஒரு மொட்டை மாடியில் வளர்க்கணும்னா தாராளமாக இந்த பிளான்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். அந்த ஃப்ரெஷ் அந்த வந்து வாசனை இருக்குங்களா, அந்த ஃப்ராக்ரன்ஸ்லாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேங்களா. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இதை சொல்லியிருக்காங்க நம்மக்கிட்ட. இது பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 2 feet ஹைட்டில் சூப்பராக இருக்குது, நல்லா புதர் டைப் வரக்கூடியது. மொட்டுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டில் மட்டும் மொட்டு வந்துருக்கு பாருங்களேன், குட்டியாக அங்கே பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் பூ வரும், நல்லா ஒயிட் கலரில் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். இந்த லீஃப் எல்லாமே எல்லோ கலராக இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஏப்பா எனக்கு கிரீன் கலர் இலையே வெளுத்து போன மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. இதோட இலையும் அப்படி தான் வரும் ஓகேங்களா. எல்லாமே இலையும் பாருங்கள் அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் லிமிட்டான ஒரு 50 பிளான்ட் மட்டும் தான் நமக்கு ஸ்டாக் இருக்குது. நீங்கள் ஒரு க்ரோ பேக்கு, ஒரு பாட்டில் எது வேணால் வச்சுக்கலாம். நல்ல வாசனை தரக்கூடிய நீர் மல்லிகை பிளான்ட் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் ஒரு வீட்டு அழகுக்காக ஒரு பார்டரில் இல்லை காம்பவுண்டுக்குள்ளே வச்சிங்கன்னா போதும், நமக்கு சூப்பராக அட்ராக்டாக இருக்குது. ஏன்னா வரவங்களும் பார்ப்பாங்க, இது என்ன பூ, இது என்ன பூ, இது ஏன் இப்படி இருக்குது இப்படி. ஏன்னா பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், ஒரு கும்முன்னு இருக்கும். வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்கக்கூடிய வெரைட்டி தான் பார்த்தீங்கன்னா பொகினா கொகினா. ஓகேங்களா, இது என்ன பேர் இப்படி இருக்குன்னு கேட்குறீங்கன்னா எனக்கு பேர் வாயில் வரமாட்டேங்குதுங்க. ஓகேங்களா, இது பொகினியா கொகினியா ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பூச்சுன்னா இது வார கணக்கில் பூ வந்து கொட்டவே கொட்டாது. மேக்ஸிமம் நான் வந்து கேட்ட வரைக்கும், நான் அரசியலில் கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 to 6 மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் அப்படியே இருக்கும். ஒரு டைம் பூச்சுன்னா அப்படியே இருக்கும்பா அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா, நானும் ஃபஸ்ட்டு நம்பவே இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் அந்த செடியெல்லாம் பார்த்தேன். ஓகேங்களா, உங்களுக்கு சைட்லேயே போகிறேன், நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஒரு பாட்டில் தான் வச்சுருக்காங்க, அவ்வளோ அழகாக ஃபுல்லாகவே ஃப்ளவர் தான் இருக்குது. ஓகேங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக மஞ்சள் கலராக வரும். அப்புறம் லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாற வந்து இப்போ ஆரஞ்சு கலராக மாறும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மாறும். ஓகேங்களா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக மஞ்சள் கலர்லேருந்து ஆரஞ்சு கலர் மாறி ஆரஞ்சில் ரெட் கலரில் மாறி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நல்லா அட்டாச்சு அப்படி கொத்து கொத்தாக நிறைய பூக்கும். ஓகே, அட்டாச் ஒரு பட்டாம்பூச்சிலாம் வந்து சேர்ந்தா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாடலில் இருக்கும். இது வந்து பிளான்டோட ஹைட்டு பாருங்களேன், இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஓகேனா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போன்சாய் மாதிரி தான், கொஞ்சம் பொறுமையான ஸ்லோ குரோத்தில் தான் இருக்கும். இது வந்து நிழலும் வெயிலும் இறக்குற மாதிரி இடத்துல வைக்கணும். நீங்கள் டைரெக்டாக சன்லைட் போகிற இடத்துல வைக்கக்கூடாதுங்க. காலையில் ஒரு 3 to 4 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கிற மாதிரியும், அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிழலாக இருக்கிற மாதிரி இடத்துல ஒரு பாட்டில் இல்லை லேண்டில் ஒரு க்ரோ பேக்கில் நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்காங்க. லோவான மெயின்டெனன்ஸில் அழகாக இருக்கும். ஏன்னா ஒரு டைம் பூச்சுன்னா ஒரு 3 to 6 மாதத்துக்கு பூக்கள் அப்படியே இருந்தால் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த பிளான்ட் எல்லாமே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். 1-2 பிளான்ட் கிடையாதுங்க, பிளான்ட் எல்லாமே தனித்தனியாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு சில பிளான்ட்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொட்டுக்களை வர ஆரம்பிக்குது. ஓகேங்களா, இது மொட்டு துளுர் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எல்லாமே பிளான்ட்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் வச்சு நீங்கள் கட்டிங்கன்னா போதும், சூப்பராக இருக்கும். ஒரு கொடி டைப் மாதிரி வளரும், ஒரு புதர் டைப் மாதிரி அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வளரும். ஓகேங்களா, ஒரு சில பிளான்ட்லாம் மொட்டு வந்துருக்கு பாருங்கள். இதில் மொட்டு வந்துருக்கு பாருங்கள், இதுலேயும் மொட்டு வந்துருக்கு பாருங்கள், இதில் பூ பூத்துருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டல்ஸ் பாருங்களே, இந்த பக்கம் எல்லோ கலர் இருக்குது, இதெல்லாம் ஆரஞ்சு கலர் இருக்குது, இதெல்லாம் பாருங்கள் டார்க் கலராக இருக்கா. இதுதான் இது ஸ்பெஷாலிட்டியே. ஓகே, ஆனால் உங்களுக்கு ஃபுல்லாக பூத்தா தான் அந்த வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். இந்த பொகினியா கொகினியா பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட லிமிட்டடான ஸ்டாக் இருக்குது. சூப்பரான பிளான்ட்டு, தரமாக இருக்கும். ஓகே, விருப்பப்பட்டவங்க புக் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைரலான வீடியோ தான் இது. ஏன்னா பார்த்தீங்கன்னா மணிமுல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு க்ரீப்பர் ரகம், நல்ல ஒயிட் கலரில் பஞ்சு நிறைய பூ பூக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வாசனை தரக்கூடிய பூ கொடியில் ஒன் ஆஃப் த வெரைட்டி. ஓகேங்களா, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பூ கொடியோட வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபாஸ்ட் வளர்ச்சியாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் கொடி ஓடும், டக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ வந்து பிளான்ட் இறக்கி 1 வீக் கூட ஆகல. இங்கே பாருங்கள் பிளான்ட்டோட ஹைட் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இங்கே பாருங்கள் ஃபாஸ்ட்டாக இருக்குங்க, க்ரோத் வந்து ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்ந்தாலும் நமக்கு நல்லது தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸாக மாதிரி அதில் ஒயிட் கலரில் பூது கலர் தொங்கும், கொத்தாக தொங்கும். தேன் பூச்சிகள்லாம் இதை தேடி அழகாக வரும், அப்படி நிறைய தேன் பூச்சிகளாக வரும் அவ்வளோ. ஏன்னா இதில் வந்து தேன் அந்த இருக்கும், அதை எல்லாமே எடுத்துகிட்டு போகிறதுக்காக பட்டர்ஃப்ளை தேன் பூச்சிகள் ஒரு வீட்டு மேலே அழகுக்காக வச்சுக்கலாம். சூப்பரான வெரைட்டி. இது எல்லாமே நம்மக்கிட்ட பிளான்டோட குவாலிட்டி பாருங்கள், இந்த சைஸ் தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 அடியிலேருந்து 1 அடி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டில் ஒரு வீட்டு முன்னாடி இல்லை ஒரு கார் செட்டு வச்சுருக்குன்னா அது ஒரு மாட்டுக்கொட்டை வச்சுருந்தா கூட அது மேலே ஏற்றி விட்டிங்கன்னா போதும். ஏன்னா மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிழலுக்காகவும் ஆகும், அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பூக்களும் பூத்து கொடுங்க. இல்லை கார் ஷெட்டு வச்சுருக்குன்னா கார் ஷெட்டு மேலே ஏற்றி விட்டிங்கன்னா போதும், நிழலாகவும் ஆயிரும். அது மேலே வந்து பூவும் பூத்துச்சுன்னா வச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ ஒரு வீட்டு முன்னாடி வச்சுன்னா வீட்டு முன்னாடி நீங்கள் 3 மொட்டை மாடி வரைக்கும் கூட ஏற்றிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளோர் இருக்குது, 2 ஃப்ளோர் இருக்குன்னா நீங்கள் 20 அடி 30 அடி கூட கொடி ஓடி நிறைய பூக்கக்கூடிய டைப்பில் ஒரு சூப்பரான மணிமுல்லா க்ரீப்பர் நம்மக்கிட்ட தாறுமாறான பிளான்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பிளான்ட்டை தான் இருக்குது. விருப்பப்பட்டங்க நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. தர பிளான்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா கொடி டைப்பில் ஓடக்கூடியது. இது ஒன் ஆஃப் த வெரைட்டி தான். வாங்க அடுத்தது பார்க்கலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் மல்லி. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை மல்லின்னு சொல்லுவாங்க, இல்லைனா பூட்டான் மல்லின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் பூட்டான் மல்லின்னு சொல்லுவாங்க, இல்லை பட்டன் மல்லின்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா பட்டன் மாதிரியே இதுக்கு பாருங்களேன், வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இதழ்கள் வந்து அழகாக பூத்துருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பூட்டான் மல்லின்னு சொல்கிறாங்க, தமிழில் வந்து இலங்கை மல்லின்னு சொல்கிறாங்க. இதோட பிளான்ட்டோட பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக க்ரோத் இருக்கும், பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதர் டைப்பில் வளரும். மல்லிப்பூ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொட்டுகள் எல்லாமே இருக்கும். ஒரு முல்லைப்பூ வந்து எப்படி மொட்டு இருக்குமோ சேம் டைப்பில் இருக்கும். இது பால் முல்லை மொட்டு மாதிரியே இருக்கும். இது வந்து அழகுக்காக வீட்டான வைக்கக்கூடியது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் பறிக்கிறதோட ஒரு வீட்டு முன்னாடி இருந்தால் ஒரு சாயந்தர நேரத்தில் ஈவினிங் டைமில் தான் அந்த பூக்கள் எல்லாமே வெடித்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் புதர் டைப்பில் இருக்கும். நீங்கள் ஒரு பாட்டில் க்ரோ பேக்கில் ஒரு கடைக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு முன்னாடி
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வேறு போகாது. நிறைய பேர் கேட்பாங்க, தம்பி எனக்கு வீட்டு மேலே வைக்கணும், அழகுக்காக இருக்கணும், அதிகமாக வேறு போகக்கூடாது, காம்பவுண்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி டைப்பில் இந்த ஸ்ரீலங்கன் மல்லி பிளான்ட் நம்மக்கிட்ட இருக்குது. இதெல்லாம் லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 பிளான்ட் மட்டும் தான் இருக்குது. விருப்பப்பட்டவங்க புக் பண்ணிக்காங்க. இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். பிளான்ட்டோட குவாலிட்டி தாறுமாறான சூப்பராக இருக்குது. ஓகேங்களா. அட்டன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டு பூத்து இருக்குது, மொட்டுகள் இருக்குது. அடுத்தடுத்த மொட்டுகள் வந்து கண்டினியூஸாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூக்கள் தரக்கூடிய வெரைட்டியில் இதுவும் ஸ்ரீலங்கன் மல்லி நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இலையில திருநீர் வச்சு தருவாங்க. நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நானும் போயிருக்கேன். அங்கே போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலையை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு திருநீர் வச்சு ஒரு கயிறு வச்சு கொடுப்பாங்க. நீங்கள் அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர்லேயே இருக்கும். அந்த கோயில் சென்டர்லேயே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூசாரியெல்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து 100 ரூபாய் 250 ரூபான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த இலையை வச்சு கொடுப்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதம் வாய்ந்தது. இது வந்து பழைய காலத்து புராணங்களில் எழுதியிருக்கு. இந்த இலையில் வந்து திருநீர் வச்சு கொடுத்தாங்க. நோயை தீராத ஒரு ஆள் இருந்தார். அவர் என்ன பண்ணாங்கன்னா நிறைய வந்து வைத்தியம் பண்ணாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகல. ஒரே ஒரு இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு இந்த திருநீர் வச்சு இந்த இலையில கொடுத்தாங்க. அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திருநீர் வந்து பார்த்தீங்கன்னா வாயில் போட்டு பூசினாங்க. ஒரு அப்படியே அந்த நோய் எல்லாமே பட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் போட்டு பாருங்கள், வரும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மதிப்பு மிக்க வந்து பன்னீர் பூசணி செடி நம்மக்கிட்ட இருக்குது. அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடியை ஒரு வீட்டான வச்சுருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வாசு செடின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை காக்கும் தெய்வம். இந்த வெளியிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் வேலைக்கெலாம் போவாங்க. ஓகேங்களா. இந்த வண்டி ஓட்டுறதுக்கெலாம் அவங்களாம் கண்டிப்பாக ஒரு வீட்டில் இந்த செடி கண்டிப்பாக இருக்கணும். இது வந்து வியாபாரமே இல்லை அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இது வச்சு பாருங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சஜஷன் தான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் நடந்திருக்குது. இது உங்களுக்கு ஏற்கனவே தேவைப்படுச்சுன்னா தாராளம் புக் பண்ணிக்க. இது பூ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மல்லிப்பூ மாதிரியே வரும். பூ நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அல்சருக்கு, வயிற்று புண்ணு இதெல்லாம் மருந்தாகவும் பயன்படுது இந்த பன்னீர் புஷ்பம் செடி. இந்த பூக்களை பறித்து ஒரு சொம்புல நைட்டு போட்டுட்டு அந்த காலையில் எடுத்து அதை வடித்து அப்படியே குடிப்பாங்க. ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த அல்சர்லாம் இருக்கவங்களா அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட்டான செடினா இந்த பன்னீர் புஷ்பம் செடி. ஓகேங்களா. பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. இது மொட்டுகளால் வர ஆரம்பிச்சிடும். வந்து மல்லிப்பூ மாதிரி வரும். நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஒரு அற்புதம் வாய்ந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலில் மட்டும்தான் அந்த திருநீர் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் எப்படின்னா திருச்செந்தூர் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பன்னீர் புஷ்ப இலை தான் அங்கே பார்த்தீங்கன்னா என் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் அந்த பன்னீர் புஷ்ப செடி கேட்டிருந்தீங்க. இப்போ ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். தரமான பிளான்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. ஓகேங்களா. இதெல்லாம் ஒரு மரம் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா மரம் ஆகும். பட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நம்ம என் ஹைட்டுக்கு வளரனா கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆகும். ஓகேனா 3 வருஷம் ஆகும். நல்லா ஒரு பாட்டில், ஒரு ட்ரம்மில், ஒரு க்ரோ பேக்கில், ஒரு லேண்டில் எங்கே வேணால் வச்சுக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு வீட்டு முன்னே வச்சிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. ஓகேங்களா. இதை நான் சொல்ல நம்மகிட்ட வாங்கின எல்லாரும் உங்கள் வீட்டில் எப்படி நடந்திருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா குண்டு மல்லி நான் வச்சு என்னால் வளர்க்கவே முடியலப்பா, நீங்களே வளர்த்து கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச் பாட்டில் க்ரோத் பண்ணி கொடுத்தோங்க. ஓகே. ஆனால் நிறைய கஸ்டமருக்கு அதில் ஒரு 50 பிளான்ட் இருந்துச்சு. ஒரு 25 பீஸ் வந்து ஆர்டர் கொடுத்து அவங்க எடுத்துட்டாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 20 பிளான்ட் கிட்டே இருக்குது. ஓகேங்களா. ஒரு 15 to 20 பிளான்ட் இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா புஷ்ஷியாக வளர்ந்துருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா குண்டு மல்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ க்ரோத் தான். இந்த மாதிரி மொட்டுகளோடய இருக்கும் பாருங்கள். எந்த அளவுக்கு மொட்டுக்கள் இருக்குன்னு பாருங்கள். தினமும் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிப்பூலாம் போய் நீங்கள் கடையில் வாங்கவே வேண்டியதே இல்லை. இந்த மாதிரி ஒரு 10 செடி வச்சுட்டிங்கன்னா வீட்டிலேயே நாம் பூக்கள் பறித்து நம்ம தலைக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். ஓகேங்களா. வீட்டில் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, இல்லை தினமும் பூக்கள் வைக்கினாலும் தாராளமாக அந்த குண்டு மல்லி வாங்கி வச்சிங்கன்னா போதும், சூப்பராக இருக்கும். ஒரு டைம் பூத்து முடிஞ்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரிம் பண்ணி விட்ருணும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுட்டு டிஏபி அந்த கருப்பு கலர் உரத்தை வந்து கொடுத்தீங்கன்னா போதும், சூப்பராக இருக்கும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மீன் அமிலம். ஓகேண்ணா. மீன் அமிலம், பஞ்சகாவியம் இதெல்லாம் தண்ணியில் கலந்து விட்டிங்கன்னா போதும், நல்ல க்ரோத் இருக்கும், நல்ல பூக்கள் இருக்கும், நல்ல பூ வந்து சைஸ் நல்லா பெருசாக வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்து குலுங்குது பாருங்கள். இது எல்லாமே அதுதான் குண்டு மல்லி தான். 8 இன்ச் பாட்டில் லிமிட்டடான ஸ்டாக்கு தான் இருக்குது. கேட்லாக்லுக்கு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. விருப்பப்பட்டவங்க புக் பண்ணிக்காங்க. 8 இன்ச் பாட்டில் குண்டு மல்லி தரமான பிளான்ஸு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 6 மாதம் வாடி. ஓகேங்களா. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ மட்டும் இல்லைங்க, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பார்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இருவாச்சி மல்லி, அப்புறம் வந்து பச்சை மல்லி, செண்பக பூச்செடி வெரைட்டிஸ் எல்லாமே. ஏன்னா முட்டை செண்பகம், வெள்ளை செண்பகம், பியூர் வெள்ளை செண்பகம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இட்லி பூ ரகங்கள்லாம் இருக்குது. அதுக்கு செம்பருத்தி ரகங்கள், அடுக்கு செம்பருத்திலாம் இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுற ரோஸ்மெரி, மரிக்கொழுந்து இது எல்லாமே இருக்குது. ஓகேண்ணா. எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ இது வரைக்கும் முடிச்சுக்கலாம். செடிகளெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க. ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் வரும். உங்களுக்கு பிடிச்ச பிளான்ட்டை ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் பார்சல் சர்வீஸ் மூலமாக அனுப்பிவிடுவோம். ஓகேங்களா.